குட் மார்னிங் மை டியர் வீவர்ஸ். இன்னைக்கு வைப் வேர்ஸ் வித் வினுஷாவோட இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிரெயின் என்ட்ரைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு அதை பத்தி நான் இது என்னன்னு சொல்லி விஷயத்தை தெளிவாக சொல்றேன். பிரெயின் என்ட்ரைன்மெண்ட்னா என்ன? சாதாரண ஒரு பாட்டு போகும்போது டான்ஸ் ஆடுறது இல்லை, அந்த டான்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஆடுறது தான் பிரெயின் என்ட்ரைன்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரெயின் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மாதிரி சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து ஆக்டிவ் ஆகும்போது, அதாவது அது வந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜிக்கு தான் சொல்லுவாங்க பிரெயின் என்ட்ரைன்மெண்ட். அந்த எனர்ஜியை வந்து கொடுக்குறது எப்படின்னு சொன்னா, நமக்குள்ள 2 வகையான பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகள் வந்து பேர் என்னன்னு சொன்னா செரிபெல்லம் அப்புறம் பேசல் கேங்லியா சொல்லுவாங்க. அந்த பேசல் கேங்லியா அப்புறம் செரிபெல்லம் வந்து நம்மளுக்கு வந்து உற்சாகத்தை ஊட்டும். உற்சாகத்தை ஊட்டணுன்னே நம்ம கால் கை சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு சாங் போகுதா, பீட் போகுதா, அந்த பீட்டோட சிங்க் ஆகக்குள்ள நம்ம பிரெயின் வந்து தேடுறோம். ஓ இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறோம். என்னைக்கு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக நம்ம டான்ஸ் பண்றோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டீங்க. எதுக்காக டான்ஸ் பண்றோம்னா நம்மளோட பிரெயின் எப்படி அப்படி ஆக்டிவ் ஆகுது. அதுக்கு ஏன் காரணம்? அது சாதாரண கிடையாது, அது ஒரு சயின்ஸ். இப்ப பிரெயின் வந்து சப்போஸ் ஒரு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், மைக்கேல் ஜாக்சனோட பிலி ஜீன். இதுல அவர் சாதாரணமாக தான் பாடிட்டு தான் இருக்காரா? இல்லை, அது அவர் பாடும்போதே அவர் கால் கைகள் தானா அசையுது, ஆடுது. அதை பார்க்கும்போது நம்ம அட்ராக்ட். இது மாதிரி தான் எல்லா மனுஷங்களுமே இது மாதிரி தான். அப்படின்னா ஒருத்தவங்க வந்து முன்னாடி ஆடும்போது அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லைன்றது இல்லை. அவங்க மற்றவங்களுக்கும் இருக்கு தான் கூச்சப்படுறாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ அங்க வந்து ஆடுறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இங்க பீட் ஆகும் போதே அவங்க மைண்ட்குள்ள அந்த டிஜே வைப் ஃபுல்லா எனர்ஜியா ஏறுது. காலில் இருந்து கை வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரை ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா அவங்க அதை ரசிக்கிறாங்க. அந்த அளவு அது அவங்க உள்வாங்கியிருக்காங்க அந்த மியூசிக்கை. அந்த இசை மியூசிக்கை உள்வாங்கும் போது அப்படியே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் வரும். அப்படியே ஹார்ட்லாம் பீட் ஆகும், அப்படி ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஆடுவோமா ஆடுவோமா ஆடுவோமா, அடுத்த பீட் வரப்போகுது எதுன்னு சொல்லி கெஸ் பண்ற டைம் வரும்போது சிங்க் ஆகும் பிரெயினோட. அது சிங்க் ஆகும்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிலி ஜீன்னு சொல்றேன். பிலி ஜீன்ல மைக்கேல் ஜாக்சனோட ஒரிஜினல் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சாங்ல மைக்கேல் ஜாக்சன் ஃபர்ஸ்டே அந்த பீட்டுக்கு ஆடிக்கிட்டு தான் இருப்பாரு. தன்னோட கால் அப்படியே ஆடிட்டு தான், ஆடிக்கிட்டு இருக்கும் போதே தான் அவர் பாட்டு பாடுவாரு. அப்ப சுத்தி உள்ளவங்களும் அந்த என்டர்டைன்மெண்ட்க்கு உள்வாங்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். அப்படித்தான் நம்ம ஏதாவது பண்றோம்னா அது மாதிரி தான் நோக்கணும். சொன்னா அந்த நம்ம பண்றோம்னா நம்ம மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற சுத்தி உள்ளவங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். இது கொஞ்சம் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் பார்க்காதீங்க. அது கொஞ்சம் கேளுங்க என்ன விஷயம். நீங்க சொன்ன இது ஒரு சாங். பாத்தீங்களா எப்படி தன்னை அறியாமலே அவனுக்கு ஒரு எனர்ஜி வரும். தானாவே நம்மளே என்ன பண்றதுன்னு தெரியும்.
இப்போ வந்து இது வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு சாங். அதனால நான் போட்டு காட்டினேன். எல்லாம் பார்ப்பாங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாம. அப்படி இல்லை, அந்த விஷயம் இருக்கு அதுல. அது என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப அந்த பாட்டு போகும்போது ஏன் அப்படி ஒரு வைபை கொண்டு வந்திருக்காங்க இந்த பாட்டுக்குள்ள. இந்த பாட்டு வேற ஏதோ பாட்டு, வேற பாட்டு. இந்த பாட்டு ஊரும் பிளட். இந்த ஊரும் பிளட் பாட்டை இப்படி ஒரு வருஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஏன் இன்னும் என்டர்டைன்மெண்ட்டை கூட்டுறதுக்கு, நம்ம பிரெயின் என்டர்டைன்மெண்ட் கூட்டுறதுக்கு, அது வைரல் ஆகுறதுக்கு. இதை கொஞ்சம் நம்ம நல்லா யோசிக்கணும். ஓகேவா? டான்ஸ்னா சாதாரணமா நினைக்கக்கூடாது. இதையும் இல்லை கொஞ்சம் முக்கியமான விஷயமா நினைச்சுக்கணும். டான்ஸ்ன்றது ஒரு முக்கியமான கலை. நீங்க அதை என்ஜாய் பண்றீங்க தானே? என்னோட வியூவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா வைப் வேர்ஸ் வித் வினுஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.